இந்த ஊர்ல ஒரு பொண்ணு இவ்வளவு அழகா பாட்டு பாடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மிஸ்டர் ஒண்டிப்புலி வேண்டாம், நான் நானே கூப்பிடுறேன். குட் ரெஸ்பெக்ட், கீப் இட். அங்க பாருங்க நான் புறாவை நம்ம போட்டோவுக்கு அழகா போஸ் கொடுத்துட்டு ஓ இருக்கோம். அத சொல்றியா? எடு எடு எடு. அட பாவி, கேமராக்குள்ள துப்பாக்கியா? அநியாயமா ஒரு புறாவை சுட்டு பிட்டியடா. அண்ணே, புறாவை நான் சுடலண்ணே. புறாவை நீங்க பாத்துக்கோங்க, சுட்டது யாரு நான் பாக்குறேன். ஏய் சூப்பர் டி, சீக்கிரம் வாங்கடி, போய் இந்த புறாவை எடுத்துட்டு வரலாம். ஏய், நீதான் புறாவை சுட்டியா? எதுக்கு புறாவை சுட்ட? அறிவில்லை உனக்கு? நீ ஒவ்வொரு கனவா சொல்லி பாட்டு பாடும்போது அதுல ஒரு இந்திய கனவே இருந்தது. ஆனா நீ இவ்வளவு கொடுமையா ஒரு புறாவை ஷூட் பண்ணுவோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாருக்கும் அழகை ரசிக்கிறதுக்கு தாண்டி உரிமை இருக்கு, அழகை அழிக்கிறதுக்கு கிடையாது. என்னங்கடா வெட்டு கூலி கொண்டு வந்திருக்கீங்களா? செத்தவன் உடம்ப கண்ணுல காட்டிட்டு தாண்டா இந்த காசி ஐயனார் காசு வாங்குவான். ஐயா, உங்க மேல நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் ஐயா. காசி ஐயனாருக்கு கூலி கொடுக்கறதா நினைக்காதீங்க. செஞ்ச வேலைக்காக சரண்டராக போற என் பிள்ளைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு தாண்டா இந்த காசு. டேய் கங்கா அண்ணா, இந்த காசை எண்ணி பார்த்து அவங்களை அனுப்பி விடுறா. சரிண்ணா, வாங்க. ஏண்டி தங்கச்சி கோவமா போறா? ஏன் தங்கச்சி கோவமா போறா? அஞ்சலி வந்துட்டாளா? அஞ்சலி வந்தது கூட தெரியாம இங்க என்னடி பண்ற? என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அஞ்சலி, என்னடா ராஜா, என்னாச்சு? ஃப்ரெண்ட்ஸுங்களோட துப்பாக்கி எடுத்துட்டு போனியே, ஏதாவது சுட்டியா? அவன் சுட்டு போட்ட புறாவுக்கு கட்டு போறது பெரிய விஷயம் இல்லடா. அவன் துப்பாக்கிய உடைச்சதுக்கு வெட்டு பண்ண போறவன் நினைச்சா தாண்டா கவலையா இருக்கு. உடைச்சது நான் தானே, நீ என்ன கவலைப்படுற? அஞ்சலி, உன் முகம் வாடி இருந்த அண்ணன் மனசு தாங்காதுன்னு உனக்கு தெரியும்ல, சொல்லுடா. ஐயோ, அவன் ஒண்டி மட்டுமாடா சொல்ல போறான், கூட இருக்க எதையும்டா சொல்ல போறான். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஃபாரஸ்ட்க்கு போனோமா, அப்போ ஒரு புறாவை பார்த்தேன். அந்த புறாவை ஏம் பண்ணி ஷூட் பண்ணேன். அப்போ அப்படியே ஏதாவது சொன்னானா? அவன் யாருன்னு சொல்ல, அவனை மரத்துல கட்டி வச்சு உதைக்கிறேன். சும்மா இருந்தவனை கூட்டிட்டு சோழியே முடிச்சு சொல்லுடா. அந்த புறாவை நல்லா ஏம் பண்ணி தான் ஷூட் பண்ண. ஏம் மிஸ் ஆகி புறா பறந்துடுச்சு. அந்த கோவத்துல நானே துப்பாக்கி உடைச்சிட்டேன். என்னண்ணே படுக்கிற எந்திரிக்கிற? அது என்னமோ இப்ப மட்டும் தப்பிச்ச மாதிரியே ஒரு ஃபீலிங் பா. நான் செத்த கம்மா வரைக்கும் போயிட்டு வந்துட்டா. ஏன் வகிரி கடமுடங்குது. நான் வந்துடுறேன், நான் வந்தே போயிடுறேன். நடந்து போனா அடையாளம் பார்த்து வாங்கி. பாட்டி வேற பாருவ போய் பாருன்னு சொல்லிட்டாங்க. அழகான குடில், அதுக்குள்ள ஒரு மயில். யார் அந்த மயில்? அரு, பாரு. வந்துட்டேங்க. உங்களுக்காக தான் காலையில இருந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐத்தலக்கா, நீதான் அந்த பாருவா? இந்த அழகான குடில் வீட்டுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க தனியா? ஓ இதுவா, குழந்தைங்களுக்கு எல்லாம் டான்ஸ் கத்து கொடுக்கறதுக்காக தான் இங்க ரெடி பண்ணிருக்கேன். அப்படியா? ஐ, குலாப் ஜாமுன். இது குலாப் ஜாமுன் இல்ல, பனியாரம். பனியாரமா? ஐத்தலக்கா, இது வில்லேஜ் டிஷ். பாம்பேல இதெல்லாம் கிடையாது. வில்லேஜ் டிஷ் சிட்டி டிஷ் எதுவும் கிடையாது. மாவெல்லாம் ஒண்ணுதான், ஊத்துற சட்டி தான் வேற. ஓஹோ. சட்டியில மாவு ஊத்தி இழுத்து விட்டு பெரட்டி போட்டா அது தோசை. ஓகே. அதே மாவுல நடுவுல கொஞ்சம் உப்பலா மெது மெதுன்னு சுட்டு எடுத்தா அது அப்பம். ஓஹோ. ரெண்டு பக்கமும் உப்புன மாதிரி ஆவில வேக வச்சு எடுத்தா அதுக்கு பேர் இட்லி. ஐ, எனக்கு தெரியுங்க, நான் சாப்பிட்டிருக்கேன். உப்புலாவும் இல்லாம தட்டையாவும் இல்லாம ஒரே சீர்ல இருந்தா அதுக்கு பேர் ஊத்தாப்பம். ஆஹா, ஒரே மாவுல இவ்வளவு ஐட்டமா? ஐயோ, அது மட்டும் இல்லங்க, அமெரிக்காவுல இத பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்படியா? முதல்ல நான் ஆராய்ச்சி பண்றேன். உன்னை கட்டிக்க போறான், ஆப்பம் பணியாரமா தின்னு தீக்க போறான். அந்த அதிர்ஷ்டசாலி யாரோ. அதே நீங்களா இருக்க கூடாது. ஏய், அவன் இந்த தோட்டத்துல தாண்டி இருக்கான்னு சொன்னாங்க. பார்த்து பேசி புறாவை வாங்கிட்டு சீக்கிரமா வந்துடுடி. ஓகே. அடடா,
பூ மாதிரி இருக்கிற காலு ரெண்டும் அடிமேல் அடி வைக்கிற அழக பாத்தியா? சிம்பிளி சூப்பர்னு. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அந்த பின்னாளோட அசைவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குண்ணே. மொத்தத்துல இந்த அழக பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நான் காயம்பட்ட புறாவுக்கு ட்ரீட் பண்ணி நடக்க வச்சு வர்ணிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா இடி விழுந்த மாதிரியே உட்காந்துட்டு இருக்கே. என்னாச்சு உனக்கு? டேய், இடியில இருந்து கூட தப்பிச்சலாம்டா. ஆனா ஐயனார் அடியில இருந்து எவனுமே தப்பிக்க முடியாதுப்பா. ஆஹா, வந்துட்டாயா வந்துட்டாயா. ஆனை வரும் பின்னே மணி, ஓசை வரும் முன்னேன்னா. ஓசை முன்னால வந்துருச்சு, இனி யானையெல்லாம் பின்னால வரும். சாதாரண யானையா இருந்தா கூட பரவாயில்லப்பா, பூரா மதம் பிடிச்ச யானைடா. கால்ல மிதிச்சு கிழிச்சிருவாங்களே. எனக்கு புறா வேணும். அதை வேற ஆட்டிய போட்டாடி. சின்ன பையன் சாவாசுக்கு சரியா இருக்கடா. எதை சொல்ற நீ? அவ கேக்குறது அடிப்பட்ட புறாவை. என்னமோப்பா, நேத்துல இருந்து என் காதுக்கு எல்லாமே தப்பு தப்பா விழுதுப்பா. எனக்கு என் புறாவை கொடுக்க போறியா இல்லையா? என்ன கண்மணி அப்படி பேசாதப்பா, பிள்ளைட்டு அப்படி பேசாதப்பா. நீ ஏன் ஒரு பெண் புறா ஒரு வெண்புறாவை சுடலாமா? இந்த பிட்ட வேற போறியா நீ? ஏ நில்லு. ஏதோ உன்னை பார்த்தா உங்க அண்ணன் பார்த்தவங்க கண்ணெல்லாம் நோண்டிடுவானாமே. நான் இப்ப உன்னை பார்க்க போறேன், போய் சொல்லு. நேராக நேராக லக்கேஜ கூட்டாள தவிர குறைக்க மாட்டேங்கிறான் ஐயா. உன்னை தொட்டா தொட்டவன் கையெல்லாம் வெட்டிடுவானாமே. நான் இப்ப உன்னை தொட போறேன். சும்மா சொல்லக்கூடாது. உன் விரலு பார்க்கர் பெண்ணு மாதிரி இருக்கு, எடுத்து கவிதை எழுதவா? உன் கால் இருக்கே பட்டு பூச்சி மாதிரி மெது மெதுன்னு இருக்கு, தட்டி பறக்க வைக்கவா? உன் கழுத்தழகு வலம்புரி சங்கு, எடுத்து ஊதுனா பாட்டு வருமா? வரும். பாட்டு வராதா? அவங்க அண்ணங்கார படையோட வருவாட்டாடி செய்யற வேலைக்கு. போய் உங்க அண்ணன் கிட்ட கேட்டு சொல்லு. ஐயோ, வம்ப வாயால கேட்டு வாங்குறாரு. போ. அண்ணா வீட்டுக்கு போவோமா? நான் வரலப்பா, நான் இந்த கூண்டுக்குள்ளே இருந்துடுறேன். இந்த புறாவுக்கு போற ஏறே நானும் சேர்த்துட்டு இப்படியே வாழ்ந்துருந்தா என்னைய கூப்பிடாதீங்க. எனக்கு இதாட்டா சேஃப்டி. அதுக்குதான் பூட்டு இல்லையே. பூட்டு இல்லையா? பூட்டு இல்லையா? அப்ப பூந்துருவாங்களே உள்ள, என்ன பண்ணுவேன்? ஐயா, காரி அத்தி சொல்லி வாய் முள்ள அடுத்த நிமிஷமே வராங்களே. நான் என்ன பண்ணுவேன்? எங்க போவேன், எங்க போய் ஒளிவே? எனக்கு ஒன்றும் தெரியலையே. சும்மா இருந்தவங்க கொடுத்து விட்டாங்களே ஐயா. டிரைவரு ஒண்ணுக்கு போறேன். அட நாரப்பயல, அதுக்கு இங்கிட்டு தான் வரணுமாடா? அங்கிட்டு எல்லாம் இடம் பொருள் கிடையாதா உங்களுக்கு? ஐயோ, வெறும் காருக்கெல்லாம் நான் ஓட வேண்டியதா இருக்கு. உன்னை தொட்டு தடவி பேசுறான், உனக்கு கோவமே வரலையடி? இந்த விஷயம் மட்டும் உன் அண்ணனுக்கு தெரிஞ்சது, முதல் அடி எங்க எல்லாருக்கும் தான் விழும். முதல் அடி என் மனசுல தான் விழுந்தது. அவன் பார்த்தது பிடிச்சது, அவன் தொட்டது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நடக்கிறது கூட ஒரு வேலையா இருக்க. கடவுளே, இன்னைக்கும் நல்ல பொழுதா இருக்கணும்ப்பா. மங்கா, சும்மா கிடக்குற மூஞ்சில முடிச்சிட்டு நான் பேச்சு மகள ஜீவி கூட்டிட்டு வா. அவன் மூஞ்சில முடிக்கணும், சீக்கிரமா வா. ஆமா, இப்ப என்ன சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால? சும்மா திடீர பையன் சொன்னேன். சும்மா தெரியுதுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சும்மா இருக்குது என்ன கஷ்டம்? சும்மா எவ்வளவு வேணாலும் இருக்கலாம்டா. அப்படியா? ஆமா. அப்படின்னா உனக்கு எனக்கு ஒரு பந்தயம். சொல்லு. 1 மணி நேரம் நீ சும்மா இருக்க. அப்படி நீ சும்மா இருந்தீனா வாழ்நாள் பூரா நான் உனக்கு சும்மா வேலை பாக்குறேன். சரியா? நீ என்ன தோத்துட்டீன்னா நம்ம 2 பேருக்குள்ள பேச்ச நிறுத்திக்கலாம். பேச்சுவார்த்தையை நிப்பாட்டுறது ஒரு பந்தயமா? நீ பேசல எனக்கு சோறு கிடைக்காதா? தோட்ட 5 சவுக்கடி நீ என்கிட்ட வாங்கணும். 5 சவுக்கடியாடா? தோத்து போல 10 சவுக்கடி வாங்கிக்கிறடா. ஒத்துக்கிறியாடா? 7 சவுக்க ஜெயிச்சிருவானோ? எவ்வளவு நேரம் ஆச்சு? காமன் நேராச்சு. ஏன் தள்ளு, ஏன் புளி மூட்டை கடைக்கு வந்து அரிசி கூட பருப்பு கூடன்னு வாங்க தெரியுதுல? இல்ல காசு கூட கடைக்கு போய் சாமம் போடணும். ஏய், 1 மணி நேரம் 1 மணி நேரம் சும்மா உட்காரணும். எடுக்கைய இல்ல முதல்ல காசு கூட, அப்புறமா என்ன போறவா? என்ன சொல்லுங்க?
ஏல எங்க என்ன பண்ற சும்மா தான் இருக்கிறேன். இல்லன்னு சும்மா இருக்கிறியா எனக்கு புட்டு எடுத்து வைல அப்புறமா தரையா? என்ன சொல்லுது அப்புறமா கடை பக்கம் வந்து பருப்பு கிருப்புன்னு கேப்பல அப்ப தெரியுமா நான் யாருன்னு யோ விலகியா யோ புளிமுட்டை உனக்கு மணி ஆர்டர் வந்திருக்கு கையெழுத்து போடு கொண்டு கொண்டு கொண்டு. ஏய், ஒரு மணி நேரம் சும்மா இருக்கலாம். இனியா மணி ஆர்டர் வேண்டாமா வேணுயா? போறேன் இடு, இடு. ஆச்சி. யோ ஒண்டி புலி ஆ? உன் பொண்டாட்டிக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு போய் கொடுத்துரு என் பொண்டாட்டிக்கு லெட்டர் வந்தா நீ அவட்டில கொடுக்கணும். என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குற. என்னை வேலை வாங்க. வேலை வாங்க. என்னைய வேலை வாங்க. வாங்க. இல்ல, வேலை வாங்க. கவனிச்சுக்கிறேன். வேலை. ராஸ்கல். டேய், இப்ப எவ்வளவு நேரம் இருக்கு? அரை மணி நேரம் ஆச்சு ஏண்டா டேய் முகூர்த்த நேரம் முடிய போகுது நிலக்கதை கொண்டாடாம இங்க என்னடா பண்ற சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். சும்மா உட்கார்ந்து 10 நிமிஷத்துல நடக்கத வரல மகனே நீ இந்த ஊர்ல இருக்க மாட்டே தெரிஞ்சுக்க ஏய் வாங்கடா ஒண்டி போய் என்ன மன்னிச்சிடுறியா? ஏன்? கொஞ்ச நேரம் கூட என்னால சும்மா இருக்க முடியாதுப்பா. ஒத்துக்கிறியா? அப்ப என் சவால் விட்டு தப்பு தானே? தப்புதானப்பா, தப்புதான், தப்புதான், அப்ப தப்புதான். பேசுற மாதிரி 10 சவுக்கடி வாங்கிக்க. வாங்கிக்கிறேன்ப்பா, வாங்கிக்கிறேன். அது ஒண்டி புலி ஆ? கொஞ்சம் மெதுவாடிப்பா. மெதுவா தானே? இந்த மாதிரி இந்த மாதிரி மெதுவா இருக்கு. மெதுவா. நீ மெதுவா இருக்கு. கேவலமா பேசுற. மெதுவா. ஹாய் ஐத்தலக்கா. குட்டி குடில் வீட்ல சுட்டி தேவதைங்களோட மேனக்கா மாதிரி நீ ஆட ஒவ்வொரு அசைவும் மனசை சுண்டி சுண்டி இழுக்குது. நிஜமா? சத்தியமா பாரு. வேணா கொடியேத்து கொடியேத்து. பாரு கொஞ்சம் கேளு. இந்த டான்ஸ்லாம் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஒத்தே வராது. ஏய் பசங்களுக்கு எது பிடிக்குமோ அதை கத்து கொடு. ஃபாஸ்ட் பீட் போட்டா யாரும் எந்திரிக்கவே கூடாது. அதான் ஐத்தலக்கா. ஏய் சும்மா இருங்கடா. நான் மட்டும் எப்படிடா தனியா? நான் ரெடிப்பா. ஐத்தலக்கா போடு ஐத்தலக்கா போடு நீ விடாதடி நூலு ஐத்தலக்கா போடு ஐத்தலக்கா போடு நீ ஆடாதடி வாலு டாலு 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 நீ டாங்கு டக்கற டாலு கால நேரம் பார்த்து என்ன கவுக்க போற ஆளு ஓத்துல நான் சொல்லால சிக்காத கதை ஓத்து தூக்கி கண்ணால என்ன குத்தாத துள்ளு 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 நீரில் விட்டா துள்ளு. ஏய் ஆளு 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 நீ அழுத்தமான ஆளு. என் முன்னால பின்னால கண்ணு வைக்காதே. உன் பின்னால சொல்லால சுட்டு வைக்காதே. தங்க சக்கரமா நீ நேற்று பெரியே ஒரு கண்ணி வெடி நெஞ்சில் பெற்றியே வத்தி குச்சி நீ ஒரு சுரியே கண்டி குதிரையா தேச கிண்டி குதிரையா மச்சான் ஒரு மனா மதுரையா கொண்டு மல்லி கொண்டு மாறியா. ஆட்ட பேச்சு பேசி அழகு சாயம் பூசி எண்டி என்ன இழுக்க பாக்குறே ஒன்னு ராசி அழகி பார்த்து யோசி அம்மா போல ஒன்ன தாக்குறேன். வெள்ளத்தான் சொல்லால வெல்ல போறேன் உள்ளத்தா வெள்ளனா அல்ல போறேன். நீ போடு கும்மாங்குட்டு நீ விடாத யாந்தேலே. நீ ஆட்டாதடி பாலு
மாசம் எருமையே மாத்தறியே சின்ன குருவியே ஏ சீனா குருவியே நீ சோழிப்பட்டி குட்டி அருவியே ஓ பேச்சிலே தான் ஐஸ் தருவியே மனசு துருவி துருவி அழகிருக்கிற குருவி விடிய முருக வைக்காதே சிறகு சிறகு சிரிச்சு வளைய விரிச்சு விரிச்சு சிங்கத்தை நீ சிக்க வைக்காதே என்னோட நீ பாடு டப்பா கோத்து வில்லங்கம் பண்ணாத என்ன சேர்த்து நீ பாடு கும்மா குத்து எம்மா ஐதலக்கா போடு ஐதலக்கா போடு நீ விடாதடி நூலு ஐதலக்கா போடு ஐதலக்கா போடு நீ அதாதையா பாலே டால் 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 நீ டாங்கு டக்கர டாலு துள்ளு 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 நீரில் விட்டா துள்ளு ஒன்றில்ல நான் சொல்லால சிக்க வைக்காத உன் குப்பூசி கண்ணால என்ன குத்தாத என் முன்னால பின்னால கண்ணு வைக்காதே மாவிக்காத சொல்லால சொன்ன வைக்காதே போடு போடு ஏப்பா இது பெண் புறாவா இல்ல வெண்புறாவா சமாதான புறா. அப்படின்னா எங்கேயாவது சண்டை நடந்துச்சுன்னு வெய்யு, ஆ, அங்க இதை அமிச்சா போதும், போய் சமாதானம் பண்ணிட்டு வந்துடும். அப்படின்னா இந்த சண்டை நடக்கிற இடத்துக்குலாம் அனுப்பலாங்கிற. ஏயா மனுஷனை சுட்டு சூட்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க, போறா போய் சமாதானம் தான் சண்டை எடுத்துதான். என்ன காரு, காருக்குள்ள யாரு போய் பாரு. பாத்துருவோம். ம். யாரையுமே காணோம், டிரைவர் தான் இருக்காரு. கூட எவனு வராம இது மட்டும் எவன் தான்? என்னையா சேட்டுக்கிட்ட மாட்டேன் என்னையா திருடனை பிடிக்கிற மாதிரி பிடிக்கிற? பின்ன சேட்டை பார்த்தா ஓடிடுவே இல்ல. உனக்கு இப்ப பணம் தானே அவன? ஆமாம். அப்படின்னா நான் சொல்றேன் செய்யி. என்ன செய்யணும்? என் தாய்மொழி தமிழ்ல லாரி ஏறின மாதிரி கடமட கடமட கடமடன்னு பேசாம அழகா சென் தமிழ்ல என்னைக்கு வந்து கடனை கேட்கறியா அப்பயே அவன் பணத்தை வாங்கியா. ஓகே, என்ன பேசணும்? பேப்பர் எடுத்துக்க, நான் சொல்ற மாதிரி எழுது. தாங்கள் என்னிடம் வாங்கிய கடன் தொகையை, உடல் தொகையை. உடவும் தொகை இல்ல, கடன் தொகை, கடன் தானே வாங்கினேன். ஓகே, அவுட்யா. எதுக்கு அவங்க சொல்ற? எதுக்கியா பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொல்ற? அப்புறம் இன்னான்னு கேட்டேன் கோயா. அதத்தான் அப்படி சொன்னியா? சரி எழுதிக்க. அசலும் வட்டியும் சேர்த்து 15,332 ரூபா 40 நயா பைசாவை. அரே, அசல் வட்டி கரெக்டா சொல்றியா? தமிழ நாணயத்தையா திருப்பி தருமாறு மிகவும் பணி வெண்புடன். அது பணி வன்புடன் இல்ல. இதை மட்டும் கரெக்டா சொல்றேன், சீக்கிரம் கத்துக்கிறோம். சரி அப்படியே எழுதிக்க. கேட்டுக் கொள்கிறேன். இப்போ நான் சேட் படிக்கிறேன். படி. ஏய், பார்த்து படிக்கப்படாது, மனப்பாடம் பண்ணி பேப்பரே இல்லாம வந்து ஒப்பிக்கலாம். அது ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சொல்லணும். சரி, சேட்டு சீக்கிரம் கொண்டாந்து சொல்றான். அது வரைக்கும் வட்டி கிடையாது. அப்ப நாளைக்கே சொல்றான். ஓகே. டீச்சே. அரே, தமிழன் சொல்லி ஹிந்தி பேசுற டீக்கே சொல்லி. அரே வண்டியர்ரா, இவன்லாம் தமிழ். குத்து மதிப்பா ஏதாச்சும் ஒரு பாஷையை பேசினா அது வேற மொழியா இருக்கு. சரி எப்படியோ இன்னைக்கு அவனை சமாளிச்சுட்டான், ஆண்டவன் தான் நாளைக்கு காப்பாத்தணும்ப்பா. ஏய் பசங்களா, போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் டான்ஸ் காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். புரியுதா? என்னடி பாரு, பப்பரப்பான பசங்களை கூட்டிக்கிட்டு எங்க கிளம்புற? நாங்க கிளம்பினது இருக்கட்டும், நீ எங்க பட தொட்டோட கிளம்பிட்ட? கன்னிமார் கோயில்ல படையல் வைக்க போறேங்கன்னு. எதுக்கு பாட்டி? எதுக்கா? அது சரி, நீ டவுன்ல இருந்து இங்க வந்து பாட்டி வீட்டுல தனியா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு எங்க இத பத்தி தெரிய போகுது? கன்னிமார் கோயில்ல படையல் வச்ச புடவைய ஒரு கன்னி பொண்ணு கிட்ட கொடுத்து கட்டிக்க சொன்னா என் பேரனுக்கு மகாலட்சுமி மாதிரி பொண்ணு கிடப்பா. ஏன் பார்வதி சரஸ்வதி மாதிரி பொண்ணு கிடைச்சா வேண்டான்னு சொல்லிடுவியா? இவ ஒருத்தி எப்ப பாரு எகனுக்கு முகனையா பேசிக்கிட்டே இருப்பா. சரி சரி, புடவையை கொடுத்து அனுப்புறேன், நீ ஏன் கட்டிக்க. உன் மூலமாவது என் பேரனுக்கு நல்ல ராசி வருதான்னு பாக்குறேன். இவ புடவை கட்டி நான் பார்த்ததே இல்லையே. எப்ப பாரு ஒரு மார்க்கமாவே தெரியுதா. நீ கொடுத்து பாரு, நான் கட்டி